ஆமென். மகாபரிசுத்தம் இருக்கும் நீதும் அன்பு நேர்ந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, கிருபையா இந்த நல்ல நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய தயவிற்காக இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒவ்வொரு வேளையும் உம்முடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்து ஒப்படைக்கிறோம். நீரை ஆண்டு கொள்ளுங்க. பாடல் ஆராதனை, துதி ஆராதனை ஆசீர்வாதமாக்கித்தாங்க. ஆண்டவரே, தேவரீர் நீர் மகிமைப்படவும் நாங்கள் சிறுகவும் கிருபை தாங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த உயர்த்த கிருபை தாங்க. இந்த நாளிலும் சாட்சி ஆராதனை கடத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். உயிருள்ள சாட்சிகள் எழும்ப கிருபை தாங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வரத்தடப்பட்ட மக்கள் யாவரையும் துரிதமாய் கூட்டி சேருங்க. வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகாதபடி உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புங்க. இந்த நாள் முழுதும் எங்களை நீரை ஆண்டு கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் அன்பு நேர்ந்த நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் மேலும் நின்று கர்த்தருடைய நாமத்தை சங்கீதத்தினால் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கும்படியாய் ஆவியானவர் உள்ளத்தில் பாரப்படுத்தின சங்கீதம் 29, சாங் நம்பர் 29. சங்கீதம் 29 சபை ஒழுங்கின்படி மாறி மாறி வாசித்து கடைசி வசனத்தை அனைவருமா சேர்ந்து வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அது கேதுரு மரங்களையும் முறிக்க பண்ணுகிற சத்தம். ஹல்லேலூயா. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் சத்தம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை இந்த நாம் காலை வேளையிலே நாம் ஆராதித்து பாடுவோம். அவர் திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்தாவி எனப்படும் திரியேக தேவன். அப்படிப்பட்ட தேவனை இந்த நாளிலே நாம் ஆராதித்து பாடலாம். ஏகோபித்து சேருங்களேன், கர்த்தாவில் ஆனந்திக்கவும்.
சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் கேம்ப் ரோட்டில் இருந்தேன். கேம்ப் ரோட்லேருந்து வரும்போது என் மகா ஒரு கேள்வி கேட்டா. அது என்ன கேள்வின்னா, ஆண்டவர் சிங்கத்தின் வாயை மட்டும்தான் கட்டுவாரா, உங்கள் வாயும் கட்டுவாரா அப்படின்னு கேட்டான். ஸோ அநேகமாக என்னையும் கட்டுவ முடியும் அவரால் அப்படின்னு. இன்றைக்கி அவர் கட்டுவார்னு நான் நம்புகிறேன். பாஸ்டர் மட்டும் சிரிக்கிறாரு. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி தந்தையர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு அக்கறை உள்ள தகப்பன். ஒரு அக்கறை உள்ள தகப்பன், a caring father, a father who really cares, right? அக்கறை உள்ள தகப்பன். ஒரு சின்ன பையனை கேட்டாங்களாம், ஏன்பா அன்னையர் தினத்துக்கும் தந்தையர் தினத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்களாம். அன்னையர் தினம்னா என்னது? மதர்ஸ் டே. தந்தையர் தினம் ஃபாதர்ஸ் டே. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு சின்ன பையனை கேட்டால் அந்த சின்ன பையன் சொன்னான்னா, அன்னையர் தினத்துக்கு கொஞ்சம் செலவு அதிகம், தந்தையர் தினத்துக்கு ரொம்ப செலவு கிடையாதுன்னாங்க. நம்ம நாட்டில் நம்மளாம் ரொம்ப இதை முக்கியத்துவப்படுத்துறதுன்னு சில நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் அம்மாவுக்கு மதர்ஸ் டேக்கு நிறைய என்ன வாங்கி கொடுக்கணும், அம்மா கொடுக்கணும். ஸோ அப்பாவுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால ரொம்ப செலவு இல்லை அப்படின்னு நான் அப்புறம் சொன்னானே, இது மற்ற நாள் மாதிரி தான், இதை ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை அப்படின்னு. அது மாதிரி இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேக்கு வந்திருக்கிற நாம், தந்தையர் தினத்துக்கு வந்திருக்கிற நாம், நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இருக்குது. தகப்பன்மாராக இருக்கிற நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். என்ன ஸ்லாக்கியம் அப்படின்னு கேட்டால், நமக்கு ஒரு நல்ல அருமையான அன்பான பிள்ளைகளை தேவன் தந்திருக்கிறார். ஒரு அருமையான நேரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஒரு குழந்தை அவங்க அப்பாவுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லிச்சான். என்ன வாழ்த்து செய்தி அப்படின்னு கேட்டால், அப்பா நீங்கள் இந்த உலகத்துக்கு தான் எனக்கு அப்பா, ஆனால் எனக்கு நீங்கள் தான் உலகம் அப்படின்னுச்சான். இந்த உலகத்துக்கு நீங்கள் என்னுடைய அப்பா, ஆனால் எனக்கு நீங்கள் தான் உலகம் அப்படின்னுச்சான். ஸோ இப்படி நிறைய வாழ்த்துக்களை நீங்களும் உங்கள் அப்பா நீங்கள் சொல்லலாம், உங்கள் அப்பா அம்மாருக்கு சொல்லலாம். எல்லாத்த விட கொடுக்கக்கூடிய சிறந்த வாழ்த்து என்னென்னா, எங்கள் அப்பா நான் கனப்படுத்துகிறேன், உங்கள் அப்பா பேர் கெடுக்காதரா அப்படின்றாங்க அந்த காலத்தில். இல்லை, என்னை தலைகுனியை வச்சுட்டியே. ஸோ ஒரு சிறந்த வாழ்த்து தந்தையர் தினத்துக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட்டு க்ரீட்டிங்ஸ் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா, do not put your father into a shame. உங்கள் அப்பாவை வெட்கப்படுத்தாதீங்க. தட் இஸ் அ பெஸ்ட் க்ரீட்டிங் தட் யூ கேன் கிவ். நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறந்த வாழ்த்து அதுவாக தான் இருக்கும். சரி, நம்ம எல்லாருக்கும் பெற்றோராக இருக்கிற அல்லது தகப்பன்மாராக இருக்கிற நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. குறிப்பாக ஆண் பிள்ளைகள் மீது நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இந்த 4 பெண் பிள்ளைங்களை நான் ரொம்ப லகுவாக வளர்த்துட்டேன், இந்த ஒரு பயலை வளர்க்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்க அப்படின்வாங்க. அது எப்போ? ஒரு காலத்தில் நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலத்தில் என்னுடைய உறவினர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார். அவங்க சொல்லுவாங்க, எங்கள் ஸ்கூலில் பையன்களை கூட மேய்க்கிறது ஈஸியாக இருக்குது இப்போது. இந்த காலத்தில் பையன்களை ஸ்கூலில் மேய்க்கிறது ஈஸியாக இருக்குது, ஆனால் இந்த பொம்பளை பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப, எங்கள் எல்லாருக்குமே டீச்சர்ஸாக எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் சமம். சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாத்துலேயும் நம்ம சமமாக இருக்கணும்னு விரும்புகிறோம், இதுலேயும் சமம் தான். ஆகவே பிள்ளைகளை உடையவர்கள் நல்லா கவனிப்போம். ஆண் பிள்ளைகளை உடையவர்கள், பையன்களை வச்சுருக்கிறவங்க, சரியா, ஒரு தகப்பன்மாரோ அல்லது ஆண் பிள்ளைகளோ சரியான விதத்தில் அவர்கள் பயிற்சிவிக்கப்படும் போது, சரியான காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, அவங்க நார்மலாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தங்களுடைய மனைவிமார் அல்லது தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நற்காரியங்களை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். இது நிமித்தமாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு தெய்வீக சந்ததியை அல்லது ஒரு தலைவர் கூட்டத்தை நம்மால் உருவாக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். பொதுவாக தப்பாக நினச்சிடாதீங்க, தலைமைத்துவம் அதிகமாக ஆண்களுக்குத்தான் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
பெண்கள் விதிவிலக்கல்ல. சில ஸ்திரீகளையும் வேதாகமத்திலும் நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு சமுதாயத்திலும் பார்க்கிறோம். சில பெண்களும் நல்ல நிலையிலே தலைமைத்துவத்திலே இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அதிகமாக ஆண்களை தலைமைத்துவத்திலே வைக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு புத்தகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகம் யாருக்கு அதிகமான புத்திமதிகளை சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு அதிகமான புத்திமதிகளை சொல்லுகிறதை இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகம் வேறு ஒரு புத்தகம் அல்ல, நீதிமொழிகளின் புத்தகம். ஆமென். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் என்பதை வேதம் கூறுகிறது. வாசிக்கலாம். 1 அதிகாரம் 8 வசனம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தகப்பன் புத்தியை கேள். தகப்பன் சொல்லுவதை மகனே நீ கேள். 2:1. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமையம் பண்ணும் பொருட்டு. என் மகனே. அடுத்ததாக 3:1. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. என் மகனே, போதுமா? என் மகனே, நீ போதகத்தை மறவாதே. 4:1. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு. போதும். தகப்பன் போதகத்தை நீங்கள் கேட்டு. பிள்ளைகளே, தகப்பன் போதகத்தை கேட்டு. ஸோ இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே 4 அதிகாரத்தில் 10 வசனம் வாசிக்க வேண்டாம். 10 வசனம், 20 வசனம், இது எல்லாமே இந்த போதகத்தை குறித்து மகனே மகனே என்ற வார்த்தைகள் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. 5:1 வாசிக்கலாம். 5:1. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து. போதுமா? மகனே, நீ ஞானத்தை கவனித்து. 6:1. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு. என் மகனே, என் மகனே. 6:20. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள். போதும். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள். 7:1. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து. போதும். என் மகனே. அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை மகன் இருக்கான்? நிறையா மகன்க, மகன். தொடர்ந்து நீங்கள் முழு புத்தகத்தையும் வாசித்தா அநேக இடத்துல ஒரு தந்தை தன் மகனுக்கு புத்தி சொல்வதை நாம் பார்க்கலாம். ஒரு தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் ஒரு தேசம் இருக்கும், அப்படித்தான் ஒரு தலைமுறை இருக்கும், அப்படித்தான் ஒரு சரித்திரம் இருக்கும். நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். தகப்பன்மார் எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் தேசம் இருக்கும், தேசங்கள் இருக்கும். அதை பொறுத்து தான் தலைமுறைகள் இருக்கும். அதை பொறுத்து தான் நம்முடைய வரலாறு அல்லது சந்ததி காணப்படும். எனவே பிரியமானவர்களே, ஒரு ஆவிக்குரிய நிலையிலே நாம் வாழ்வதற்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய 31 அதிகாரங்கள் உள்ள ஒரு புத்தகமாக நீதிமொழிகள் புத்தகம் காணப்படுகிறது. நீதிமொழிகள் புத்தகம் மிக எளிமையானது. இதில் எல்லாமே மிக சுருக்கமாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக ஞானமுள்ள வார்த்தைகள் இதில் காணப்படுகிறது. இது நீதிமொழிகளில் நம்ம பார்க்கும்போது அதனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தாக்கக்கூடிய அல்லது நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசனங்களாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் நம்மை வழி நடத்தக்கூடிய வசனங்களையும் நாம் நீதிமொழிகளில் பார்க்குறோம். ஏன் இது மிக சுருக்கமாக இருக்கிறது என்றால் அதற்கு இன்னொரு விளக்கத்தையும் நாம் பார்க்கலாம். நாம் நினைவில் கொள்ளத்தக்கதாக நீதிமொழிகளில் காணக்கூடிய அநேக புத்திமதிகள் மிக சுருக்கமாக காணப்படுகிறது. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா இந்த புத்தகத்துக்கு த புக் ஆஃப் விஸ்டம் அல்லது ஞானத்தின் நூல் என்று நாம் இதை சொல்லலாம். இதில் அநேக ஆலோசனைகள் நமக்கு உண்டு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக ஆலோசனைகளை தந்தையருக்கு கொடுப்பதுண்டு. உங்கள் பிள்ளைங்கிட்ட நீங்கள் ஒரு நண்பனாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளை சொல்லுவதை பொறுத்திருந்து கவனமாக கேளுங்கள். உங்கள் பிள்ளையோடு கூட விளையாட செல்லுங்கள். உங்கள் பிள்ளையோடு கூட நேரத்தை செலவு செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய விருப்பங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் நிறையா இன்றைக்கி அட்வைசஸை நம்ம பார்க்குறோம். அப்படியெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வின் பண்ண முடியும், அவங்களோட கூட நீங்கள் இணைந்து போக முடியும். பொதுவாக பைபிளில் நம்ம பார்க்குறது மகனே 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 என்று பார்த்தாலும் இது மகனுக்கும் பொருந்தும், மகளுக்கும் பொருந்தும். ஒரு தந்தை
ஒரு அக்கறையுள்ள ஒரு தந்தையாக இருப்பாரே ஆனால் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை நன்றாக அவர் படித்து பார்க்கும்போது பல காரியங்கள் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். 2ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலின்று அறிவும் புத்தியும் வரும். ஞானத்தை தேட வேண்டும். ஒரு புதையலை எப்படி ஒரு மனிதன் தேடுவானோ அதுபோல ஞானத்தை தேட வேண்டும். 8ஆம் அதிகாரத்தில் முழு அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது ஞானத்தை தேடுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். 8:11 வாசிப்போம். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானம் நல்லது, ஞானம் நல்லது. ஆகவே இந்த ஞானத்தை தேடுவோம், ஞானத்தை நாடி போய்கொண்டிருப்போம். 10:1 சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனுக்கு சந்தோஷம், ஞானமுள்ள மகன் தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறான். அப்போ ஒரு அக்கறையுள்ள ஒரு தகப்பன் செய்ய வேண்டியது என்ன? நான் ரொம்ப அக்கறையாக இருக்கிறேன், என் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறேன், என் பையனுக்கு சோறு போடுறேன், என் பையனுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறேன், என் பையன் போகும்போது வரும்போதெல்லாம் நான் தான் என்ன பண்ணிட்டு வரேன் சொல்லுங்கள்? ஸ்கூலு காலேஜு கூப்பிட்டு வரேன். என் வேலைக்கு போனாலும் நான் தான் என்ன பண்ணுறேன்? ரொம்ப அக்கறையாக கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன், பிக்கப் பண்ணுறேன். இந்த அக்கறைலாம் நல்லது தான். இது தேவையா அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்றது போல், வசதிக்கு ஏற்றது போல் நீங்கள் அதை ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு அக்கறையுள்ள ஒரு தகப்பனாக நான் இருக்க வேண்டுமையானால் முதலாவது நான் செய்ய வேண்டியது என்னென்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை என்னுடைய மகனுக்கு நான் சொல்லித்தர வேண்டும். ஆமேன். என்னுடைய மகன் என்று சொல்லும்போது என்னுடைய மகளுக்கும் அது பொருந்தும். ஒவ்வொரு அக்கறையுள்ள தகப்பனும் தெய்வ பயத்தை தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். முதலாவது வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. 2 வசனங்களிலும் ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம். என்னங்க ஆரம்பம்? எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, வாழ்க்கை ஆரம்பிப்பது கர்த்தருக்கு பயப்படுதல். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நன்கு அறிய வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. ஆகவே இதை போதிக்க வேண்டும். மகனே, நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஒரு பரிசுத்த ஒரு பயம் இருக்க வேண்டும். ஒரு பரிசுத்த பயம். பரிசுத்த பயம்னா என்னங்க? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சில ஆலயங்களில் போனால், சில ஆராதனைகளை பார்த்தா சிலர் முட்டி போட்டுட்டு பார்த்துருக்குறீங்களா? முட்டி போட்டுட்டே படிக்கட்டு ஏறுவாங்க. அப்புறம் அவங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழங்காலில் தான் ஜெபிப்பாங்க. நம்மள மாதிரி உட்காந்து நிஜாமம் பண்ண மாட்டாங்க. ஒரு விதத்தில் அது தவறா சரியா என்று நான் சொல்லுவதற்கு இங்கே வரவில்லை. அவர்களுக்கு தெரிந்த தெய்வ பயம் என்பது அதோடு இருந்து விடுகிறது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது முதலாவது நம்முடைய கர்த்தர் யார் என்பதை நாம் சொல்லிக் கொடுப்போமேயானால் அந்த பயம் தானாக வரும். தேவனுடைய தன்மைகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். தேவன் வல்லமை உள்ளவர், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறவர், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவனை ஒருவரும் ஒரு காலம் மட்டுப்படுத்த முடியாது, தேவன் நீதி உள்ளவர், தேவன் கிருபை உள்ளவர், தேவன் அன்புள்ளவர் என்ற காரியங்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல தேவன் ராஜரீக சித்தம் உள்ளவர். அவர் செய்கிற எல்லாவற்றையும் என்னுடைய நன்மைக்காக, நம்முடைய நன்மைக்காக நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்பதை நாம் நம்முடைய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். 2வதாக, ஒரு அக்கறையுள்ள ஒரு தகப்பன் செய்ய வேண்டியது என்ன? ஒரு அக்கறையுள்ள தகப்பன் தன்னுடைய மகனுக்கு
அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். சன், obey your parents. obey your parents. மகனே, உன்னுடைய பெற்றோருக்கு நீ கீழ்ப்படி. நாம் வாசித்த வேத பகுதியில் 1 அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம், என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்னு பார்த்தோம். அதே போல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு பிறகு பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 1 வசனம் 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 1 வசனம், 4ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் மகனே கேள், என் வார்த்தையை ஏற்றுக்கொள். 11ஆம் வசனத்தில் விதமாக போடப்பட்டிருக்கிறது, ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். இன்னொரு வார்த்தையில் சிம்பிளாக சொல்லணுன்னா, அப்போ நான் சொல்கிறது நீ கேளு, நான் சொல்கிறது நீ கேளு. 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் மகனே என் வார்த்தைகளை கவனி கவனி. வேதாகமத்தில் மனிதனுக்கு சொல்லப்பட்ட முதல் ஒரு கட்டளை ஒன்று உண்டு. 10 கற்பனைகள் உண்டு. அந்த 10 கற்பனைகளில் 4 கற்பனைகள் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, 6 கற்பனைகள் மனிதனுக்கும் உள்ள உறவு. இதை தான் நம்ம பார்க்குறோம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்கிற இந்த 5வது அதாவது அடுத்த 2 கற்பலைகளில் தேவன் இதை எழுதி கொடுத்தார். இந்த அடுத்த பலகையில் முதல் 4 வந்து தேவனுக்கு அடுத்தது. அடுத்த பலகையில் தேவன் கொடுக்கும்போது என்ன கொடுத்தார் அப்படின்னு கேட்டால், அதில் முதல்ல இது எழுதப்பட்டிருக்கிறது என்னென்னா, என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க. அதை நிருபத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. அப்போ இந்த கீழ்ப்படிதல் என்பது கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னா, கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். இதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. சரியா? பெற்றோருக்கு கீழ்ப்படிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும், மகனுக்கு கற்றுத்தர வேண்டும். சில நேரத்தில் அதற்கு சில ஒழுங்கு நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டும், சீர்படுத்த வேண்டும். கீழ்ப்படிய பண்ணுவதற்கு சீர்படுத்த வேண்டும். 3:11 நீதிமொழிகளில் வாசிக்கலாம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தொடர்ந்து வாசி. தகப்பன் தான் சிநேகிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் போதும். சிட்சை, பிள்ளையை ஒழுங்குபடுத்துவதற்கு சிட்சை அவசியம். பிள்ளை கீழ்ப்படிய வேண்டுமேயானால், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டுமேயானால் சிட்சை அவசியம். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் ஆண் மக்கள் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்றால் அவர்களை கடிந்து கொள்ளுங்கள், அவர்களை சீர்திருந்த பண்ணுங்கள். சரியா? அப்படி நீங்கள் அவர்களை வளர்ப்பீர்கள், ஆனால் அவர்கள் பிற்காலத்தில் உண்மை உள்ளவர்களாக அல்லது தங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்கிறவர்களாக, நீதிமான்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். முதலாவது அவர்கள் தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கீழ்ப்படிய பண்ணுவதற்கு தான் நாம் சிட்சை தருகிறோம். 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புத்திமாந்தனுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேரனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. பிரம்பு யாருக்கு ஏற்றது? மதிகேடனுடைய முதுகுக்கு. பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். மறுபடியும் சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாள் என்னுடைய மகா ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நோட் புக்கு தூக்கிட்டு வந்து சாயங்காலம் வந்து என் முன்னாடி வந்தா. அந்த நோட் புக்கில் ஒரு நம்பர் இருந்தது, ஒரு 4 டிஜிட்ஸ் நம்பர், ஒரு ஹெல்ப்லைன் நம்பர். அவள் என்ன சொன்னான்னு கேட்டால், அப்பா நீங்கள் உள்ளே போயிடுவீங்க அப்படின்னா. அப்பா இனிமேல் என்ன அடிச்சிங்கன்னா எங்கே போயிடுவீங்க? உள்ளே போயிடுவீங்க. எனக்கு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, 4 நம்பர் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில். சரி, அப்போ உள்ளே போயிட்டேன்னா உனக்கு சோறு போடுறது யார்? உனக்கு ஃபீஸ் கட்டுறது யார்? உன்னை கூட்டு வர்றது யாருன்னு நான் கேட்டேன். அவள் 8th படிச்சுட்டு இருந்தா. நான் போகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை,
என் பைபிள் சொல்லுது நான் உன்னை என்ன பண்ணணும், கண்டிக்கணும்னு என் பைபிள் சொல்லுது, நான் உன்னை கண்டிக்கிறேன். உன் ஸ்கூல் சொல்லுது உங்கள் அப்பா உன்னை அடிச்சாருன்னா இந்த 4 நம்பருக்கு என்ன பண்ணு, லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணு, இம்மீடியட்டாக உங்கள் அப்பாவை வந்து என்ன பண்ணுவாங்க, தூக்கின்னு போயிடுவாங்க அப்படின்னு உங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க. வெல், தட் இஸ் மென்ட் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ். அப்பா அடிக்கிறது மட்டும் இல்லை, மற்ற காரியங்களுக்கும் அது வந்து உள்ளடக்கி தான் அதை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என் பொண்ணு அதை வச்சு என்னை மிரட்டுறா, என்னை அடிச்சிங்கன்னா உங்களை உள்ளே தள்ளுவேன். நல்ல கவனிங்க, இன்னைக்கு இதை வச்சு தான் பள்ளிக்கூடங்கள்லேயும் பிள்ளைங்கள் என்ன பண்ணுறதில்ல, அடிக்கிறது இல்லை. வீட்லேயும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அடிக்காதீங்க, பிள்ளைங்களை அடித்து கெடுக்காதீங்க. நம்ம எதுக்கு அடிக்கிறோம்னா கெடக்கூடாதுன்னு அடிக்கிறோம். ஆனால் இப்போ என்ன சொல்லி தராங்கன்னா நீங்கள் அடித்து பிள்ளைங்களை கெடுக்குறீங்க. கவனிங்க அன்பானவர்களே, வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். என் மகனே நீ புத்திமானாய் விளங்க வேண்டுமையானால், என் மகனே நீ சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமையானால் அதை செய்ப்பா, யூஸ் பண்ணு. ஜாக் புனன் என்ற ஒரு தேவ மனிதர் பெங்களூரில் ஊழியம் செய்கிறாரு. அவருடைய பிரசங்கத்தை நான் எல்லாரும் கேட்பது உண்டு. அவர் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு படித்தேன். இங்கேயே நான் சில முறை சொல்லியிருக்கேன், எனக்கு நினைவு உண்டு. அவர் அதில் சொல்லும்போது சொல்கிறாரு, உன் பிள்ளையை நீ அடிக்க பிரம்பை எடுத்தினா உடனடியாக பிள்ளையை அடிக்காத, அந்த பிரம்பை கையில் ஒரு நிமிஷம் வைகின்றார். எதுக்கு அதை ஒரு நிமிஷம் வைக்க சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், பிள்ளையை கோபத்தில் அடிக்கக்கூடாது, பிள்ளையை அன்பினாலே அடிக்க வேண்டும். ஆமேன். அன்பினால் அடித்தா அந்த பிள்ளை என்ன பண்ணோம், திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்பா கோபத்தில் அடிக்கிறாரு, அம்மா கோபத்தில் அடிக்கிறாங்க என்பதல்ல, மாறாக பிள்ளை திருந்துவதற்காக அன்போடு கூட நாம் அடித்து அவர்களுடைய சுய விருப்பத்தை, அவர்களுக்கு இருக்கிறதான முரட்டாட்ட சுபாவங்களை நாம் திருத்த வேண்டும். நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். எங்கள் அம்மா பின்னால் தான் உட்காந்துருக்குறாங்க. எவ்வளோ அடி வாங்கினேன்னு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, நான் அடி வாங்கினாலும் அந்த நேரத்தில் நான் அழமாட்டேன். ஜன்னலில் வச்சு பின்னால் கையை வச்சு கட்டி பின்னி எடுத்துருவாங்க. அப்படி அடித்தாலும் அந்த நேரத்தில் அழாமல் இருப்பேன். ஆனால் எனக்குள்ளே அது சில மாற்றங்களை பிற்காலத்தில் கொண்டு வந்தது. எது சரி எது தவறு என்பதை நான் புரிந்து கொள்ள நான் மிலாரினாலே அடி வாங்கினேன். அப்பா அம்மா 2 பேரும் கண்டிப்பாக என்னை வளர்த்தார்கள். இன்றைக்கி நிறைய வீட்டில் கொம்பே கிடையாது. ஒரு பெரம்பு விற்கும் அந்த காலத்தில் மூர் மார்க்கெட்டில், அந்த பெரம்பு தொங்கும். மூர் மார்க்கெட் போனால் அந்த பெரம்பு வாங்கிடுவாங்க. என்னென்னமோ வாங்குவோம். மூர் மார்க்கெட்டில் சட்டை வாங்கி தருவாங்க, லண்டன் ஸ்டோர் இருக்கும், அங்கே போனால் சட்டை வாங்கி தருவாங்க, சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்குன்னு ஒன்று வாங்குவாங்க. அது என்னன்னு கேட்டால் பெரம்பு 25 பைசான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த 25 பைசாவில் ஒரு வளைவு இருக்கும், அது கரெக்டாக இருக்கும். எதுக்கு? சரி, இவங்ககிட்ட ஏன் சொல்லுவானே, அதெல்லாம் அப்புறம் செஞ்சுட்டு போகிறான்னு. திடீர்னு காணாமல் போயிடும். வெல், இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் அடி கொடுக்குறதும் இல்லை, அடி வாங்குறதும் இல்லை. அன்பினாலே நாம் மாற்ற விரும்புகிறோம். குலோப் ஜாமுன் லட்டு கொடுத்து திருந்த விரும்புகிறோம். பல நேரத்தில் திருந்துறாங்க. சில நேரத்தில் லட்டு குலோப் ஜாமுனோட பிரம்பும் சேர்த்து கொடுக்கறது நல்லது. நான் அடிப்பேன். அதே நேரத்தில் சாயங்காலம் என் பொண்ணு வரும்போது ஒரு ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்கும் வீட்டில். வந்தவுடனே ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்பா. அப்படி ஒரு நாள் பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இல்லை. அவங்க அம்மாட்ட கேட்குறா, என்ன ஐஸ்கிரீமே இல்லை இன்றைக்கி அப்படின்னு. ஏம்மா உனக்கு ஐஸ்கிரீம்? அப்போ என்னை காலைல அடித்தாங்கல்ல, அதான் ஐஸ்கிரீம் இருக்குமே, சாயங்காலம் இருக்குமே, அதை தேடி தான் வந்தேன் அப்படின்னு. ஸோ நம்ம கண்டிப்பது அன்போடு கூடியதாக இருக்கட்டும். அப்படி நம்ம பிள்ளைங்க மாறும்போது, நம்முடைய மகன் மாறும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். முதலாவது நமக்கு கீழ்ப்படியும் போது தேவ கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிவார்கள். எந்த ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறார்களோ அந்த சமுதாயத்தினுடைய கட்டளைகளையும் அந்த சமுதாயத்தினுடைய விதிமுறைகளையும் அவர்கள் மீறாமல் காத்து நடப்பார்கள். அதே நேரத்தில் கீழ்ப்படியாத பிள்ளைகள் உலகத்துக்கு தலைவேதனை, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அவங்க மாறுறாங்க. நம்முடைய சமுதாயத்துக்கும்
இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா சபைக்கும் அவர்கள் வேதனை தரக்கூடியவர்களாக மாறுவார்கள். அடுத்ததாக ஒரு அக்கறையுள்ள ஒரு தகப்பன் செய்ய வேண்டியது என்னவென்றால், நண்பர்களை தெரிந்தெடுப்பதற்கு உதவ வேண்டும். ஒரு அக்கறையுள்ள தகப்பன் தன் பிள்ளைகள் சரியான நண்பர்களை தெரிந்தெடுக்க அவர்களுக்கு நம்ம உதவ வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் வாசிக்க வேண்டாம், 15ஆம் அதிகாரத்தில் சொல்றார், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அப்போ ஆகாத சம்பாஷணை எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டால், ஆகாத கூட்டத்திலேருந்து வரும். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, பேலியாளின் மக்கள், தேவனற்ற மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த கூட்டத்தில் ஒரு பிள்ளை இருக்குமேயானால் அதனுடைய சம்பாஷணையும் அவர்களைப் போலவே மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, ஒரு பையன், அந்த கூட்டத்தை விட்டு நான் வெளியே வந்து நான் நல்லவனாக காணப்பட போகிறேன், நான் வெளியே நல்லவனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்வது சற்று கடினமான ஒரு காரியம். என்னுடைய கூட்டாளிகள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களைப் போலத்தான் நான் இருப்பேன். என்னுடைய பிள்ளைகளுடைய கூட்டாளிகள் எப்படி இருப்பார்களோ அதை போலத்தான் என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். ஆகவே தான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 1:10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோடு வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்று இருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையாய் விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருட்களினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாய் இரு, நாம் எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவி இருக்கிறது. இங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் தீவினையை செய்ய அல்லது தீய காரியத்தை செய்ய துடிக்கிறது. அதுக்கு ஆள் வேணும் அவங்களுக்கு. இந்த தீமையான காரியங்களை செய்வதற்கு அவர்கள் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆகவே அதற்கு ஆட்களை என்ன பண்ணுறாங்க, இழுக்கிறாங்க, தன் பக்கமாக இழுக்கிறார்கள். தங்களுடைய துன்மார்க்கமான செயல்களை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் இழுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுடைய கூட்டாளிகள் யார், தன்னுடைய மகளுடைய தோழிகள் யார் என்பதை சற்று நன்றாகவே ஆராய்ந்து அதை கவனிக்க வேண்டும். வாசிக்கலாம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சிநேகிதருள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரொம்ப அவ்வளவு தெளிவாக இல்லை. இதனுடைய மூல வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது, எபிரேய சொற்களை நாம் பார்க்கும்போது சற்று விளங்கிக் கொள்ளலாம். மறுபடியும் வாசிங்க, 18:24 வாசிங்க. சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சிநேகிதம் உள்ளவர்கள் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. எபிரேய சொற்கள் 2 சொற்கள், இதில் 2 ஸ்நேகம் என்ற இடத்தை நம்ம வாசிக்கிறோம். 2 சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று ரேஹா, இன்னொன்று ஏஹப் அப்படின்ற 2 எபிரேய சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. ரேஹா அப்படின்ற அந்த எபிரேய சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கலாமே. சிநேகிதம் உள்ளவன் என்ன செய்யணுமா, சிநேகம் பாராட்ட வேண்டும், சிநேகம் பாராட்ட வேண்டும். அங்கே தான் அந்த ரேஹா என்ற வார்த்தை பயன்படுத்த, சிநேகம் பாராட்டுதல். இன்னொரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரனிலும் அதிகமாய் சிநேகிக்கிறவன், சகோதரனை காட்டிலும் அதிகமாய் சிநேகி. அங்கே தான் ஏஹப் என்ற வார்த்தை. இது 2த்துக்கும் என்னையா பொருள் அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் எல்லாருக்கும் சிநேகிதமாக இருக்க விரும்புகிறவன், சரியா, சிநேகிதம் உள்ளவன், எல்லாருக்கும் அவன் நல்லவனாக இருக்கணும், எல்லாருக்கும் சிநேகிதனாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறவன் உண்டு. அவன் எல்லா பிரச்சனைகளையும் தலையிடுவான், எல்லாருக்கும் எல்லாமா இருக்க விரும்புகிறவன். ஆனால் ஒரு சிலருக்கு மிக சொற்பமான ஒரு சிநேகிதன் உண்டு. அந்த சிநேகிதன் தான் அவன் யார் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை. மிக அருமையாய் நேசிக்கக்கூடியவன், நம்பகத்தன்மை உள்ளவன். சிநேகிதன் தொய்ந்து போகும்போது சிநேகிதனுடைய கூட இருந்து அவனை தூக்கி விடுகிறவன், தன் சிநேகிதனுக்கு எல்லா விதத்திலேயும் உண்மை உள்ளவனாக இருந்து உதவக்கூடியவன். இப்படிப்பட்ட சிநேகிதர்களை தெரிந்து கொள்ளுதல் என்பது பிள்ளைகளுக்கு தெரியாது.
பல நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜாலியாக இருக்கணும், ஒரு குரூப்பாக போய் அட்வென்ச்சரஸாக சில காரியங்களை செய்யணும். பல காரியங்களை இதெல்லாம் சாதனை என்று அவர்கள் நினைப்பதெல்லாம் சாதனை அல்ல, அது வேதனை என்பதை அந்த நாட்களில் அவர்களுக்கு புரியாது. எனவே ஒரு தகப்பன் என்ன செய்யணும்னு கேட்டால், நல்ல நண்பர்களை தெரிந்தெடுப்பதில் மகனுக்கு புத்தி சொல்ல வேண்டும். என்னங்க இவன் எங்கே பழகிறான், எங்கே போகிறான், எங்கே வரான், எல்லாத்தையும் பின்னாடி போய் அப்பா பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா அது பல நேரத்தில் இயலாத ஒரு காரியம். ஆனால் என்ன செய்யலாம் என்றால், ஒரு தகப்பன் நல்ல நண்பன் யார், எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவன் நல்ல நண்பன், எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவன் தீய நண்பன் என்பதை என்ன பண்ணணும், எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை சொல்ல சொல்ல பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் சில பிள்ளைங்க நடந்தது சொல்லுவாங்க, ஸ்கூலில் நடந்தது சொல்லுவாங்க, ப்ளே கிரவுண்டில் நடந்தது சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட நண்பன், இப்படிப்பட்ட ஒரு தோழி உனக்கு வேண்டாம், ஏனென்றால் அவர்கள் செய்வது நல்லதாக தெரியவில்லை என்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அநேக சிநேகிதர்கள் இருப்பதை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொற்பமான சிநேகிதர்கள் இருந்தாலும் அது நல்ல சிநேகிதர்களாக இருக்கட்டும். இது சொல்லிக் கொடுப்பது ஒரு தகப்பனுடைய கடமை. மகனே, நீ தேவனுக்கு பயப்படு, மகனே நீ உன் பெற்றோருக்கு கீழ்ப்படி, மகனே உன்னுடைய தோழர்களை நீ சரியாக தெரிந்து கொள் என்று ஒரு அக்கறையுள்ள தகப்பன் தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறதை நாம் என்று பார்த்தோம். நான் இப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே என் பிள்ளைகள் மீது எனக்கு அக்கறை இருக்கிறது, அவர்களை நல்வழிப்படுத்துவதிலே, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே வளர்ப்பதிலே நான் அக்கறை உள்ளவனாக இருக்கிறேனா, அல்லது அவளுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதில் மாத்திரம் நான் அக்கறை உள்ளவனாக இருக்கிறேனா? தொடர்ந்து பாஸ்டர் அவர்கள் பேசும்படியாய். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் சிலருக்கு பிடித்தமில்லாத ஒரு செய்தியாக இருக்கலாம், ஆனால் ஒரு அவசியமான ஒரு வார்த்தை. போன வாரத்தில் சிஸ்டர்ஸ் மீட்டிங் அந்த குரூப்பில் நினைக்கிறேன், ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் நடக்குது. கணவனை குறித்து சொல்லும் போது தலை என்னவா தலை, என்னம்மா இது மாதிரிலாம் தலைன்னு போடுறீங்களே, அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், அது எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். கணவன் எப்படியா இருக்கிறான்? தலை. அருமையாவில் இன்றைக்கு ஒரு கேரிங் ஃபாதர் பார்த்தோம். நீதிபதிகள் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை பார்க்குறோம். அந்த ஸ்திரீ இப்படிப்பட்ட ஸ்திரீன்னு யார் சொல்லுவாங்களாம்? அவங்க பிள்ளைங்களும் புருஷனும் சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த கேரிங் ஃபாதர்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் மனைவியும் சொல்லுவாங்களா? ஊர் உலகம்லாம் அதெல்லாம் வேற கதை, நான் சொல்லிக்கிறது வேற. அந்த புத்தியுள்ள ஸ்திரீயை பிள்ளைகள் பாக்கியவதின்னு சொல்றாங்களே, அந்த கணவன் சொல்றாங்களே, அது போல இன்னைக்கு என் பிள்ளைங்க, என் மனைவி ஒரு கேரிங் ஃபாதர்னு சொல்லுவாங்களா? ஆமென். நம்ம ஆராய்ந்து பார்த்தால் நல்லது. போன வாரம் எனக்கு இந்த ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே எல்லாம் வராது. எனக்கு எப்போ தான் யாரோ சொன்னா தான் எனக்கு தெரியும். என் பிள்ளைங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த சண்டே ஃபாதர்ஸ் டேன்னு. சில காரியங்களை சிந்திக்கும் பொழுது என் மனதில் ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னா, அருமையாவில் இன்னைக்கு ஒரு ஃபாதராக இருக்கிறோம், ஆண்டவர் பிள்ளைங்க தராரு. நாளைக்கு என்னை போல என் பிள்ளை இருக்கணும், இருந்தால் நல்லது, என்னை போல என் மருமகன் இருந்தால் நல்லதுன்னு யோசிப்பேனா? திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு என்ன போல நாளைக்கு என் பிள்ளை இருந்தால் நல்லதா? அதை விட முக்கியம், ஏன்னா ஒரு அப்பான்னா பொம்பளை பிள்ளை பிறந்தால் தான் அப்பா. தப்பாக நினச்சிக்காதீங்க, அதை நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் தெரியும் அப்பானுடைய அந்த ஒரு வேதனை, வலி, அந்த பாசம் எல்லாம் அந்த பொம்பளை பிள்ளை இருந்தால் தான் தெரியும். ஸோ கேட்குறேன், ஐயா இன்னைக்கு உங்களை மாதிரி உங்கள் மருமகன் இருந்தால் சந்தோஷமாக இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த கேரிங் ஃபாதர் தானே வந்துடும். ஆமென். அருமையாவில் இன்னைக்கு சமுதாயம் கெட்டு போகிறதுக்கு காரணமே தலையிலேருந்து சரியில்லைம்மா. கர்த்தர் அருமையான வேத வசனத்தில் ஒவ்வொரு
ஆணையும் ஒரு தலையை கத்தர் வைத்திருக்கிறார். ஒரு கணவனை தலைவையை வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அருமையாவில் இன்றைக்கு அந்த தலை எப்படி இருக்கோ அது போல தான் சரீரம் இருக்கும். அப்படி தான் இந்த சமுதாயம் இருக்கும், அப்படி தான் இந்த தேசம் இருக்கும், அப்படி தான் இந்த சபை இருக்கும். ஆகையால் இந்த நாளில் we need to understand இந்த காரியங்களை சரி செய்து கொள்ளலாம். முதலாவது ஒரு கேரிங் ஃபாதராக, அதற்கு வேற எங்கேயும் போக வேண்டாமா? குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தகப்பனை கத்தர் கட்டளையிட்டார். சபைக்கு தெரியும் அவர் எந்த விதத்தில் கண்டிச்சாருன்னு சொல்லிட்டு. அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவங்க அப்பா, எங்கள் அப்பா 2 வயசுல இருக்கும்போது இறந்துட்டார். ஸோ ஒரு தகப்பன் இல்லாமல் தான் எங்கள் அப்பா வளர்ந்தார். ஆனால் ஒரு நல்ல தகப்பனாக இருந்தார். ஸோ நன்றாக இருந்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இராவிட்டாலும் நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கலாம். ஆமென். அதற்கு உண்மையாகவே சொல்லணும், எங்கள் தாத்தா ரொம்ப சீக்கிரமாக இறந்துட்டார். எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பா முகமே எனக்கு ஞாபகம் கிடையாது. அப்பா முகமே ஞாபகம் கிடையாது. ஆனால் அவர் ஒரு நல்ல தகப்பனா. இன்றைக்கும் அர்பியாவில் நான் ஆண்டவரை பார்த்து அப்பான்னு சொன்னால் எங்கள் அப்பா முகம் வரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனா என் தகப்பன் இருந்தார். ஆகையால் ஒரு வேளை அர்பியாவில் உங்களுக்கு ஒரு வேளை நல்ல தகப்பன் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒரு நல்ல தகப்பனா இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அர்பியாவில் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இன்னைக்கு நம்முடைய சமுதாயம், நம்முடைய அர்பியாவில் அடுத்த தலைமுறை மாற வேண்டும் என்றால் தலை சரியாக இருக்கணுமா? தகப்பன் ஒரு கேரிங் ஃபாதராய் அருமையாவிலே காணப்படும். அப்படி தான் நம்முடைய தகப்பன், நம்முடைய ஆண்டவர் தகப்பனாய் தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு மற்ற மதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாயாய் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்முடைய வேதத்திலே நம்முடைய ஆண்டவர் தகப்பனாய் வெளிப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகிய அந்த நாளில் அருமையாவிலே அந்த ஒரு பொறுப்பு எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது குறை இருந்தால் இன்றைக்கி சரி செய்து கொள்ளலாம். இன்னொரு காரியம், எங்கள் அப்பா குறித்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், அருமையாவில் இது சந்தோஷமாக சொல்லுவேன், பெருமையாக சொல்லுவேன். பல நேரத்தில் எங்கள் அப்பா எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கார். நான் சொல்லுவேன், ஏன்பா? இல்லைப்பா, உண்மையாகவே அவர் அருமையாவில் கோவப்படுவார், சில நேரத்தில் ரொம்ப அடிப்பார். அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்பார். அது மன்னிப்பு கேட்டதுனால உண்மையாகவே என் தகப்பனை அதிகமாக மதிக்கிறேன். இன்றைக்கி சில அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க, ஆஹா நான் யாருங்க, நான் ஆம்பளை, நான்லாம் என்ன பண்ண மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஐயா இன்னைக்கு கேட்காம இருந்திருக்கலாம், ஆனால் மதிப்பு குறையும். இன்றைக்கு அருமையாவில் ஒரு நல்ல தகப்பனாக இருப்போம். இன்னையிலிருந்து நம்ம குடும்பத்தையே மாற்றுறோம், நம்ம சபையை மாற்றலாமா? இன்றைக்கி அருமையாவில் பொறுப்பு, அருமையாவில் ஒரு குடும்பத்தின் பொறுப்பு தகப்பன் தான். ஆமென். ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளலாம், தகப்பன் தான் பொறுப்பெடுக்கணும். ஒருவேளை தவறு ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு போய் அறிக்கை செய்வோம். முதல்ல ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்வோம், மனைவிக்கிட்ட அறிக்கை செய்வோம், பிள்ளைகிட்ட அறிக்கை செய்வோம். இன்னிலிருந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் நம்முடைய குடும்பம் காணப்பட வேண்டும். கண்ணை முடிச்சு ஜெபிக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா கிட்டேருந்து ஆசீர்வாதம் வரும். அது ஆரோன் கிட்டேருந்து அப்படியே வரும் அந்த ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளையே, உன் குடும்ப ஆசீர்வாதம் உன்னுடைய கரத்தில் இருக்கு. இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு குடும்பத்தில் சில குடும்பங்களில் சாபங்கள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த சாபத்தை உடைக்கிறவன் தகப்பன். ஆன்செஸ்ட்ரல் கர்ஸை உடைக்கக்கூடிய ஆள் அந்த தகப்பன், அந்த தலை தான். அந்த ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தகப்பனுக்கு கொடுத்திருக்கிறார். You can break the ancestral curse, or you can also start a curse in your family. உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் உனக்கு பிறகு உன் சந்ததி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். A father or a head is a curse breaker or a curse maker. அருமையான ஒரு தகப்பன் நன்றாக அறிந்து கொள்ளலாம். ஒரு சாபத்தை உடைக்கிறவனா இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு சாபத்தை உருவாக்குறவனா இருக்கலாம். நீ செய்கிற நிமித்தம் உன்னோட போகாது, அது உன்னுடைய பிள்ளைகளும் சந்ததியை தாக்கும், பாதிக்கும். இது உண்மைமா? இது சத்தியம். தயவுசெய்து கேட்க இஷ்டம் இல்லை தான், சொல்ல இஷ்டம் இல்லை, ஆனால் இது உண்மை. இந்த ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்வோம். ஏனென்றால் இப்பொழுது நமக்கு இந்த சுவாசம் இருக்கும் போதே காரியத்தை சரி செஞ்சிடலாம். நம்ம கண்ணை மூடிட்டோன்னு வச்சுங்களேன், ஒன்றும் மாற்ற முடியாது. நம்மளுக்கு ஜீவன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை நாம் கேட்கிறோம். ஸோ நான் ஒரு கேரிங் ஃபாதராக இல்லாவிட்டாலும் இன்னைக்கு மாறலாம். இன்னையிலிருந்து என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரலாம், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றலாம். கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஆகியால் தான் இந்த வசனம். பிள்ளைங்க நல்லா கவனிங்கம்மா. இன்னைக்கு ஏன் தெரியுமா அடிக்கிறாங்க? நல்லா கவனிங்க. ஏன்னா நானும் அடி வாங்கினேன், பாஸ்டர் அடி வாங்கின, பாஸ்டர் சொன்ன மாதிரி நானும் நல்லா அடி வாங்கினேன். அடினா என்ன தெரியுமா? நானும் என் பிள்ளைங்க நல்லா அடிச்சிருக்கேன். அடினா என்ன தெரியுமா? தயவுசெய்து விளங்கி கொள்ளலாம். ஒரு தவறு செய்தால் பாதிப்பு உண்டு. தயவுசெய்து அறிந்து கொள்ளலாம். இஷ்டம் இருக்குதோ தெரியுதோ பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு தவறு செய்தால் பாதிப்பு உண்டு என்ற அறிவை பிள்ளைகள் பெறணும். அப்போனா தப்பு செஞ்சால் எனக்கு வலிக்கும், அதோட என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா நாளைக்கு பெரிய வலி வரக்கூடாதுமா நம்ம பிள்ளைங்களுக்கு.
பெரிய வலி வந்துச்சுன்னா ஐயா என்னம்மா பண்ணுறது? அந்த பெரிய வலி வராமல் இந்த சின்ன வலி வரும்போதே என்ன பண்ணி நம்ம பிள்ளைங்க சரியாயிடணும். ஆமென். கண்ணை முடிச்சு பிக்கலாமா? கண்ணை முடிச்சு பிக்கலாம். அருமையாவுலே, கர்த்தர் நம்ம தகப்பனாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். Every man is a father. Every boy is a father. ஒரு பெண் வளரும் பொழுதே அந்த தாயாகும்படி தான் அந்த பெண் வளர்றா. அது போல நாங்கள் ஒவ்வொரு பையன் அம்மா மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு உனக்கு பையன் இருக்கலாம், அந்த பையன் ஒரு நாளைக்கு நல்ல தகப்பனா வருவானா? அந்த ஒரு பொறுப்பு இருக்குமா? எவ்ரி மதர் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நாளைக்கு உங்க பையன் ஒரு தகப்பனாய் மாற வேண்டும். சும்மா ஒரு ஆம்பளையா வளர்ந்தா பிரயோஜனம் கிடையாது. He has to become a father. Hallelujah. இன்றைக்கு அருமையாவில் இன்றைக்கு சமுதாயம் கெட்டு போகுதுமா. இன்றைக்கு அருமையாவில் இன்றைக்கு ஒரு லெவலுக்கு மேல நம்ம பிள்ளைகள் ஒன்றும் பண்ண முடியல. அந்த சிறு வயதிலே அருமையாவில் ஒரு கேரிங் பேரண்டா இருந்து நம்ம பிள்ளைகளை அருமையாவில் வருங்காலத்தில் ஒரு தலைவர்களை உருவாக்குவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஐயா உங்கள் அப்பான்னு கூப்பிடலாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தகப்பனா இருக்கிறபடினால சோத்திரம். இந்த நாளில் இங்க உலகத்தில் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு திஷ்டாந்தத்துக்கு, அப்படிப்பட்ட ஒரு மாதிரிக்கு ஆண்டவரே நாங்கள் ஃபாலோ பண்ணுகிற மக்களாக எங்களை வழிநடத்துவீராக. இந்த காலவெளியில் வந்திருக்க ஒவ்வொரு தகப்பன்மாருக்கு ஆட்சேபிக்கிற, ஒவ்வொரு கணவனுக்கு ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு கணவனையும், ஒவ்வொரு தகப்பனையும், ஒவ்வொரு ஆண்டவரே வருங்கால தகப்பர்களையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இந்த நாளில் அவருடைய வாழ்க்கையை சரி செய்த ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீர் அவளுக்கு கட்டளையிடுவீராக ஆண்டவரே. இந்த நாளில் இருந்து ஆண்டவரே அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு கேரிங் ஃபாதர் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெறத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். தொடர்ந்து வழிநடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் இயேசுவரம் மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா.